200 ஏக்கரையும் அட்ட ஸ்டெப்ஸ்ல டெவலப் பண்ணி ஒரு பெரிய டவுன்ஷிப்பாவே லான்ச் பண்றதுக்கு என்ன காரணம்? எந்த இடத்துல பிரம்மாண்டம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த அதிகமாக கவர் பண்ணி அதுலேயே ரோடுகளை அகலமாக விட்டு ஜனங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஷாப்பிங் உள்பட அந்த இடம் தான் மக்கள் வசிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கு. ரேஸ்கோஸ்க்கு இணையாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் திட்டமாக இருந்தது. இந்த நகரில் ஒரு வீட்டுக்கு வரணும்னா 15 என்ட்ரன்ஸ் இருக்கு. 15 என்ட்ரன்ஸ் இருக்கு. அது எப்படி சார்? ஏன் கஸ்டமர் டவுன்ஷிப்குள்ள லேண்ட் வாங்கணும்? கம்யூனிட்டிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா வீட்டோட வீடு படித்தவங்களோட படித்தவங்க ஏரியா ஒய்டராக இருந்தால் தான் அது ஒரு சிறந்த கம்யூனிட்டியாக வருங்க. ஒன்று கார்த்திபுரத்தை பற்றி சொல்லணும்னா இதனுடைய ஆர்ச் சவுத் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. கோயம்புத்தூரில் இது வரைக்கும் முதல்ல ஒரு குடியிருப்பு பகுதிக்கு பவானியிலேருந்து ஆற்று தண்ணி கொண்டு வந்தது கார்த்திபுரம் மட்டும்தான். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒன்று அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுன்னா ஃப்ளைட் போகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திபுரத்துலேருந்து பார்த்தா 8 விமானத்தை போகும்போது குழந்தைகளுக்கு நாளைக்கு நம்மள ஏரியா மேலே பார்க்கும்போது 1% நம்மளுக்கு மனம் டென்ஷன் குறையும். இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குல்ல சார், இவ்வளவு பெரிய ஒரு விஷன் இருக்கு. இந்த விஷன் ஒரு ரிஸ்கான விஷன் தான். பட் இதை எப்படி போல்டா எடுத்தீங்க? ஒரு ஃபைனல் क्वेश्चन, எப்படி இது போல்டா? என்ன பொறுத்தளவு இது ரிஸ்க் கிடையாது, கால்குலேஷன் தான். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னா விஷுவலா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது ரேஸ் கோர்ஸ் மட்டும்தான். காரணம் அது மட்டும்தான் நேர்த்தியான சாலைகள், பூங்காக்கள் அப்படின்னு ஸ்ட்ரக்சர்டா உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒரு பகுதி. அதற்கு பிறகு எந்த ஒரு பகுதியுமே இவ்வளவு ஸ்ட்ரக்சர்டா உருவாக்கப்பட்டதே கிடையாது கோயம்புத்தூர்ல. டவுன் த லைன்ல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா ஒரு பகுதியை உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நம்ம தைரியமா கார்த்திபுரம் அப்படிங்கிற பகுதியை சொல்லலாம். இப்ப நம்ம கார்த்திபுரம்ல தான் இருக்கோம். கார்த்திபுரம் உருவாக்கி கொண்டு இருக்கிற உண்ணாமலை குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஃபவுண்டர் திரு கார்த்திகேயன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்களை பார்த்திருக்கோம். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா phase 1 phase 2 அப்படின்னு ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் அப்படிதான் டெவலப் பண்ணிட்டு ஒரு 200-300ங்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா நான் உள்ள வரும்போது பார்த்தேன், கிட்டத்தட்ட இது ஒரு ஏதோ ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. 200 ஏக்கரையும் அட்ட ஸ்டெப்ஸ்ல டெவலப் பண்ணி ஒரு பெரிய டவுன்ஷிப்பாவே லான்ச் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? 200 ஏக்கரை ஒரே டவுன்ஷிப்பாக கொண்டு வந்தால் தான் ஜனங்களுக்கு புரியும், அதை ஒத்துக்குவாங்க. இப்போ ஃபேஸ் 1, 2, 3, 4ன்னு போடும்போது என்ன ஆகுதுன்னா விற்க ரெசிடென்சியல்காரங்க வாங்குவாங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர இதை ஒரு 200 ஏக்கர் போடும்போது இதை டவுன்ஷிப் அப்படிங்கிறத மனசில் ஒத்துக்குவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் கோர்ஸ் 200 வருஷத்துக்கு முந்தி உருவான இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சுமார் ஒரு 60லேருந்து 75 ஏக்கர் இருக்கும். ஆர்எஸ்புரமும் ஒரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அது ஒரு 70 ஏக்கர் தான் இருக்கும். எஸ்ஆர்பி காலனி நல்லா பேசுகிறாங்க, அதுவும் 60 ஏக்கர் 50 ஏக்கர் தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. இப்போ சமீபமாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி பிஏஜி நிறுவனம் போட்டால் ஜிவி ரெசிடென்சின்னு சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 60 ஏக்கர் தான். எந்த இடத்துல பிரம்மாண்டம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்த அதிகமாக கவர் பண்ணி அதுலேயே ரோடுகளை அகலமாக விட்டு ஜனங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஷாப்பிங் உள்பட எல்லாம் பண்ணினா அந்த இடம் தான் மக்கள் வசிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கார்த்திபுரம் 200 ஏக்கர் போட்டதனுடைய நோக்கமே என்னன்னா ரேஸ்கோஸ் இங்கே இணையாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் திட்டமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஸ்கோஸ் அப்படின்னாலே வெளியில் கோயம்புத்தூர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ரேஸ்கோஸ் தெரியாமல் முடியாது, அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அங்கே குடியிருக்கிற மக்களே பணக்காரங்க, படித்தவங்க, மில் ஓனர்ஸு, அதிகமான தொழில் செய்கிறவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால அந்த இடம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு ஏற்றவாறு அந்த இடம் இருந்ததுங்க. ஏன் அப்படி இன்னொன்று கோயம்புத்தூரில் பண்ணால் என்ன? ஏன்னா இன்றைக்கி ஒரு அதுக்கப்புறம் பல வருஷங்களாகி
இப்போ புதுசாக ஒரு 50 வருஷத்தில் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரி, தொழில் முனைவோர், தொழில் புரிவோர் வந்து எக்கச்சக்கமாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. பட் அவங்க செய்கிற தொழிலுக்கும் அவங்க போகிற காருக்கும் அவங்க குடியிருக்கிறதுக்கு தகுந்த வீடு இடம் வேணும் அப்படிங்கிறது என் மனசில் பட்டதுனால தான் ஏன் வந்து நம்ம இன்னொரு நகரம் வந்து இது மாதிரி உருவாக்க முடியாது, இது சக்ஸஸாக போகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு 200 ஏக்கரை இணைச்சு அதை வந்து ஒரு வீட்டு மனைகளாக பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. ஓகே. இயல்பாக இந்த இடத்த எடுத்து பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடமும் அமைஞ்சது. நான் வந்து பிளான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடமும் அமைஞ்சது. சுற்றி 4 பக்கம் ரோடுங்க. இந்த இடத்தினுடைய சிறப்பாக பார்த்தீங்கன்னா 4 பக்கம் ரோடுன்னா ஈஸி அக்சஸ். எப்பவுமே ஒரு நகர் டெவலப் ஆகணும்னா ஈஸி அக்சஸ் இருந்தால் தான் வந்து இடம் வந்து டெவலப் ஆகும். ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரு என்ட்ரன்ஸு 2 என்ட்ரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரேஸ் கோர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவனாசி ரோட்லேருந்தும் போகலாம், திருச்சி ரோட்லேருந்தும் வரலாம், நடுவில் இருக்குது. அது ஒரு டெவலப் ஆனதுக்கு அது ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். கனெக்டிவிட்டி ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 80 அடியில் 4 கனெக்டிவிட்டி ரோடும் 60 அடியில் 2 வச்சுருக்கிறோம். அது போக 9 இடத்துல வந்து 40 அடி கனெக்டிவிட்டி இருக்குது. மொத்தம் இந்த நகரில் ஒரு வீட்டுக்கு வரணும்னா 15 என்ட்ரன்ஸ் இருக்குது. 15 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 40-45 வருஷமாக இந்த தொழில் இருக்கிறது போது யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 என்ட்ரன்ஸ் வந்து எந்த நகருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய நண்பர்கள் கூடியிருக்கிற இடம் வேறு ஒரு எல்லாம் பார்த்தா ஒரு 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம். 15 இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சரி ரைட்டு, உங்களுக்கு எப்படி 15 அமைஞ்சதுன்னா அது காரணம் 4 பக்கம் ரோடு போகிறது தான் அதுக்கு ஒரு மெயின் காரணம். ஒரு இடத்தையும் ஒரு இடத்துல லிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 15 இடம் வருது. இன்னும் 1-2 கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஒரு கனெக்டிவிட்டின்னு இருந்தால் தானே சார் அந்த நகர் வந்து அந்த நகரோடைய மையமாக மாறுது. ஒரு பகுதியோட மையமாக மாறுறதுக்கு காரணமே கனெக்டிவிட்டி தான். அப்போ கார்த்திபுரம்க்கு அந்த ஸ்கோப் நல்லாவே இருக்குது தானே? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஏன்னா இன்னைக்கு பார்வையில் வந்து ஒரு ரோடு 2 ரோடு போதும். ஒரு 5 வருஷம் கழிச்சு 2000 வீடு ஆகி ஒரு பெரிய ஒரு நகரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ரோட்டில் போகிறத விட அவங்கவுங்க வேலை எந்த இடத்துல இருக்குதோ அந்த வழியாக போய் வெளியே போகிறது தான் சரியாக இருக்கும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா தியேட்டரில் உள்ளே போகும்போது ஒன்றும் தொந்தரவு தெரியறதில்ல. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேக்க நிலை தான் ஏற்படுது. கொஞ்சம் நேரம் ஆகுது தியேட்டர் விட்டு வெளியே வர்றதுக்கு. அந்த தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வரலாம். ஓகே. ஆனால் இங்கே 15 என்ட்ரன்ஸ் இருக்குது. எவ்வளோ வேகமாக உள்ளே வந்தீங்களோ அவ்வளோ வேகமாக வெளியே போகலாம். ஸோ சிம்பிள் கான்செப்ட், ஆனால் ஈஸியாக புரிய வச்சுட்டீங்க சார். கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய இது இருக்குது சார். அதாவது இந்த ரோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளவு வந்து நம்ம கிட்ட வந்து காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இப்போ நான் வந்து புதுசாக லேண்டு வாங்க வரேன் அப்படின்னா நான் சாதாரணமாக வந்து ஒரு 10 லேஅவுட் 20 லேஅவுட் போட்டு வைக்கிறவங்களை விட நான் ஏன் டவுன்ஷிப்குள்ளே வந்து லேண்டு வாங்கணும்? அது வந்து எப்படி சார்? ஏன் கஸ்டமர் டவுன்ஷிப்குள்ளே லேண்டு வந்து வாங்கணும்? கரெக்டுங்க. டவுன்ஷிப்புக்குள்ளே வாங்குறதுக்குனுடைய நோக்கமே என்னென்னா கம்யூனிட்டிங்கிறது வந்துங்க ஏற்படணும். அப்படின்னா வீட்டோட வீடு, படித்தவங்களோட படித்தவங்க, ஏரியா வந்து ஒய்டராக இருந்தால் தான் அது ஒரு சிறந்த கம்யூனிட்டியாக வருமுங்க. ஒரு மனிதன் குழந்தைகள வர்றாங்க அப்படின்னா ஒரு 10 ஏக்கருக்குள்ளே வசிக்கிறதுக்கும் 200 ஏக்கரில் வந்து உள்ளே எல்லாம் சுற்றி பார்க்கும்போது என்னன்னா இந்த கலாச்சாரங்களை வந்து குழந்தைக்கு பார்த்து பழகிறது, படித்தவங்களை பார்த்து நம்ம இந்த மாதிரி படிக்கலாம்னு நினைக்கிறது, பிஸ்னஸ் பீப்புளே பார்த்தானே யார் இவர் இவ்வளோ பெரிய காரில் போகிறாரு, நம்ம என்ன தொழில் பண்ணுறாருன்னு யோசித்து நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கலாங்கிறது, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எந்த இடம்னா நம்ம எந்த இடம் குடியிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய மனப்பான்மை வந்து வளர்த்து மேலே நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னை பொறுத்தளவு வீடு தான் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஓகே. அதை மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து 10 ஏக்கர் 5 ஏக்கருங்கிறது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி. அதை நான் இல்லைன்னு மறுக்கல, நாங்களும் இதுக்கு முந்தைய அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து 200 ஏக்கர் போட்டதனுடைய நோக்கமே வந்து இது ஒரு தனி நகர் உருவாகணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன அளவில் பிளாட் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பிளாட்டை தான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகே. பிளாட்டுக்கும் நகருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஓகே. ஒரு நகர் அப்படின்னா அதோட தன்மை என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்க சொன்னீங்க மக்கள் இருக்காங்கன்ட்டு, ஒரு நகரை உருவாக்குறதுல என்ன அடிப்படை தன்மைகளோட நமக்கு ரோடு வந்து முதல்ல அகலம் வேணுங்க, குழந்தை விளையாடுறதுக்கு இடம் வேணும், அங்கே ஒரு ஸ்கூல் வேணுங்கிற வாங்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஹோட்டல்ஸ் வேணும்.
எல்லாமே இருந்தால் தான் வந்து அது வந்து ஒரு நகர் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வரும். ஓகே. இப்போ நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணி தான் முன்னால் வந்து ஜவுளி கடை, முன்னாடி வந்து லே ரூட்டில் முன்னால் 80 அடி ரோட்டில் 2 சைடும் காந்திபுரம் மாதிரி ஜவுளி கடை, அதுக்கடுத்து நகைக்கடை. அப்படின்னா நகைக்கடைக்கு 2 சைடு இடம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா கடைகளும் இங்கே வரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஓகே. பழைய டவுனில் அப்படி இல்லைங்க. கோயம்புத்தூரில் டவுன் ஹால் இருக்குது, காந்திபுரம் இருக்குது, ஆர்எஸ்புரம் இருக்குது, கடைகள் இருக்குதுன்னா ஒன்று ஒரு 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 இடத்துல ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அங்கே அப்படி போகும்போது ஜனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக டிராஃபிக் நெருக்கடி இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணி கார் நிறுத்தி வர்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது. காலையில் வந்து சாயந்தரம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு டயர்ட் ஆயிடுது. ஓகே. இங்கே அதை தவிர்க்கிறதுக்கு 80 அடி ரோடு வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு 80 அடி ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அப்போ 80 அடி ரோடு 5 கிலோமீட்டருக்குன்னா 2 சைடு கணக்கு போட்டிங்கன்னா 10 கிலோமீட்டரு. 10 கிலோமீட்டருக்கு கடைகள் வந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு மனிதன் நகைக்கடையிலிருந்து உங்களுக்கு காலணிகளிலிருந்து வாட்சிலிருந்து சட்டையிலிருந்து எல்லாமே கிடைச்சிடும். அப்போ தான் அது இந்த டவுன்ஷிப்புங்கிற ஒரு முழுமை அடையாது. ஓகே. அதனால தான் அதை மனசில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இப்போ டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுடைய விரிவாக்கம் தான் காந்திபுரம். இப்போ காந்திபுரம் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த ஒரு ஆல்டர்னேட் இடம் வேணும். அதனால தான் நாங்கள் வந்து அவனாசி ரோட, அது கேட்வே ஆஃப் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். நீலாம்பூர் வந்துங்க கோயம்புத்தூருக்குள்ளே வர்றதுக்கே முதல் என்ட்ரி பாயிண்ட்டே நீலாம்பூர் தான். அது வந்து நாங்கள் அதை திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா கோயம்புத்தூருக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஈரோடு, திருப்பூர், அவனாசி, காங்கயம், கரூர், வெள்ளக்கோயில், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டச்சத்திரம், தாராபுரம், பழனி, எல்லாமே இது வழியாக வந்து தான் டவுனுக்குள்ளே போகிறாங்க. ஓகே. ஏன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு இங்கேயே வந்து நல்ல கடைகளும் அதே மாதிரி இருக்கிற கடையினுடைய பிரான்ச்சஸ் இங்கே வந்துச்சுன்னா டவுனும் பெருசாகும். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோடு சொல்கிறோம். 40-50 வருஷத்துக்கு முந்தைய மவுண்ட் ரோடுங்கிறது ஒரே ரோடு தான் இருந்தது. 50 வருஷம்தான் ஆச்சு. நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு தான் டவுனுங்க. இப்போ அது 20 இடத்துல அந்த மாதிரி வந்துருச்சு. 20 இடத்துல இப்போ டி நகர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், எல்லா இடத்துலையும் நகைக்கடை, துணிக்கடை எல்லாமே வந்துருச்சு. அப்படி இருந்தும் அந்த கூட்ட நெரிசலாக இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலை கோயம்புத்தூருக்கு ஏற்படும். 2030 3 லட்சம் ஃபேமிலி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஐடி கம்பெனினால் இருக்குது. எஸ்பெஷலி நீலாம்பூரில் வந்து தான் ஐடி கம்பெனி வருது. கேபிஆர் தொழிலதிபர் கேபிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்காரரும் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படி இன்னொரு 15 கம்பெனிகள் வந்து ஆரம்பித்து வந்து வரப்போகுது. உள்ள ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, ராயல் கேர் இருக்குது, கேஎம்சிஹெச் பக்கத்துலேயே இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 6-7 ஸ்கூல் இதை சுற்றி இருக்குது. வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் இங்கே இருக்குது. ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்களே சார், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்காரங்க மட்டும் தான் இங்கே லேண்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ வெளியே இருந்து அதிகமான மக்கள் இந்த ஐடினால வந்து கோயம்புத்தூருக்குள்ள லேண்ட் வாங்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க முதற்கொண்டு யாராருக்கு தமிழ் தெரியுதோ, தமிழ்நாட்டை விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் இருக்கணுங்கிற கலாச்சாரம் வந்து இப்போ 10 வருஷம் ஆச்சு. அது இப்போ வந்து உச்சத்தில் இருக்குது. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு 4 சென்டாவது கோயம்புத்தூரில் வேணும் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூருங்கிறத ஒரு பெரிய ஒரு வாழ்வதற்கு ஏற்ற நகரமாக எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இது பூந்துருச்சு. அதனால் இந்த வளர்ச்சி வந்துங்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பூரும் கோயம்புத்தூரும் ஒன்றாயிரும். இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அன்னூர் தாண்டி போயிடும், அந்த பக்கம் பொள்ளாச்சி தாண்டி போயிடும். கிட்டத்தட்ட அடுத்த சென்னையாக வந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக இருக்குது. 100 வருஷம் 50 வருஷத்துல இல்லைங்க, 10 வருஷத்துலேயே வந்துடும். இப்போ நம்மலாம் எங்கன்னா போனோம்னா சொல்லுவாங்களே சார், இதெல்லாம் நான் பார்க்கும்போது காடு மாதிரி இருந்தது, இப்போ அங்கே வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பீக் டைம் ரியல் எஸ்டேட்டில் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த இடத்த நான் இன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா டவுன் த லைனில் இந்த என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன காரணங்கள்னால பெருகும்? எல்லாமே விரும்புறதுனால பெருகத்தான் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து டெவலப் ஆக அதனுடைய அப்ரிசியேஷன் வந்து ப்ரொப்போஷனட்டாக இருந்துட்டு தான் இருக்கு. பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல விலைக்கு போகும். இப்போ அவனாசி ரோட்லேருந்து எங்களுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க. இருக்குதுன்னா ஐடி பார்க் எல்லாமே வருது. பைபாஸ் ரோடு, கேரளா போகிற ரோடு பிரியுது.
காலேஜ் எல்லாம் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கதிர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பிஹெச்சி காலேஜ் இருக்குது, எல்லாமே பக்கமாக இருக்குது. ஏர்போர்ட்டும் இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டினுடைய நுழைவாயிலே வந்து இங்கே தான் வரப்போகுதுங்க. லீ மெரிடியனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரப்போகுது. அப்படி பார்த்தா ரொம்ப பக்கம். அதனால் எல்லா சௌகரியம் இதில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கார்த்திபுரத்தை பற்றி சொல்லணும்னா, இதனுடைய ஆர்ச்சு சவுத் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ப்ளே கிரவுண்டுக்கு ஒரு தனி நபர் 10 கோடி ரூபா செலவு பண்ணது இதுதான் முதல் தடவை. அதே மாதிரி கீழே வந்து ட்ரைனேஜுக்காக நாங்கள் செலவு பண்ண தொகை வந்து பல கோடிகள். 2 ட்ரென்ச்சுங்க. கேபிள் வந்து வெளியே தெரியாத மாதிரி எல்லாமே அண்டர் கிரவுண்டு கேபிள். ஓகே. தண்ணி எடுத்துட்டிங்கன்னா 10 கோடி ரூபா பவானி வாட்டருக்கு நாங்கள் டெபாசிட் கட்டியிருக்கிறோம். கோயம்புத்தூரில் வந்து இது வரைக்கும் முதல்ல ஒரு குடியிருப்பு பகுதிக்கு பவானியிலேருந்து ஆற்று தண்ணி கொண்டு வந்தது கார்த்திபுரம் மட்டும்தான். அதுபோக அத்திக்கடவு தண்ணி, பஞ்சாயத்துலேருந்து வர்ற தண்ணி 3 பைப் கனெக்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம். இது வந்து சர்வதேச லெவலுக்கு வந்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வச்சுருக்கேன். லைட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் என்ன லைட் போட்டிருக்கிறோமோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இதை வந்துங்க தனித்துவமாக காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ஏக்கரை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறோம். ரோடு போட்ட இடம் போக, ரோடு போய் வந்து டச் பண்ணி வெளியே போகிற இடம் போக மற்ற இடங்களெல்லாம் வந்து பின்னால் வீட்டுக்காரர் தான் காம்பவுண்ட் வால் கட்டணும். அந்த காம்பவுண்ட் வாலை ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஹெவி ஸ்ட்ராங்காக நாங்களே அமைஞ்சிருக்கிறோம். அது ஒரு வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்துருக்கூடிய நீர்வீழ்ச்சி இல்லாகட்டும், லைட் ஆகட்டுங்க, பார்க் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை இந்த இடம் வந்து தருங்கிறதுல எனக்கு 1% கூட சந்தேகம் இல்லைங்க. கொஞ்ச நாளில் எல்லாருமே அதை ஏற்றுக்கத்தான் போகிறாங்க. இப்போவே ஏற்றுக்கிட்டாங்க. இனி கொஞ்ச நாள் டெவலப் ஆகும்போது பார்த்ததுன்னா அனதர் ரேஸ் கோர்ஸுங்கிற பேர் கண்டிப்பாக வந்து கார்த்திபுரத்துக்கு வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் 3 ஃபேஸ் கரண்ட்டு சொல்லுவாங்க, நீங்கள் 3 ஃபேஸ் வாட்டர் கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இத்தனை குடும்பங்கள் வரும்பொழுது அவ்வளவு தேவைகளும் அதிகரிக்க போகுது. இப்போ நான் ஒரு வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னும் பொழுது மறுபடியும் நான் ட்ரைனேஜ் கனெக்ஷன்லேருந்து எதுவுமே நான் வாங்க வேண்டாம், எல்லாமே ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உடனே வீட்டை கட்டி குடி வரலாம். இந்த பிளக் அண்ட் பிளே மாடல் மாதிரி. அது மாதிரி தான். ஓகே. இப்போ மக்களுக்கு இப்போ புதுசாக இருக்கிற என்னன்னா சார், ரீசெண்டாக மழை வந்ததுன்னா இந்த இடத்துல தண்ணி நிற்குமா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்வி. ரீசெண்டாக எல்லா ஊர்லேயுமே மழைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஃப்ளட்டுன்னு இருக்கு. நம்ம மழை நீர் வடிகாலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் சரிங்க? ரெயின் வாட்டரு வளைஞ்சு போகிற ட்ரைனேஜில் மட்டும் 2000 போர் போட்டிருக்கிறோம். எதுக்காக போட்டிருக்கிறோம்னா 20 அடியில் 2000 போர் போட்டோம்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும். மழை தண்ணி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். இந்த 200 ஏக்கரில் முடிஞ்ச அளவுக்கு மழை நீரை வந்து சேகரிக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீவேஜ் வாட்டர் லைன் போட்டதனுடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கழிவு தண்ணி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நீ ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல வந்து டவுனில் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசும். அது தவிர்க்க முடியாதுங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டு இது போகும்போது என்ன ஆகுதுன்னா அது முற்றிலும் தவிர்க்கப்படும். கொசு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது. தண்ணியே இங்கே தேங்காதுங்க. மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா மழை வந்து தண்ணி உள்ளே போயாச்சுன்னா ட்ரையாக தான் இருக்கும். 2 வந்து போட்டிருக்கிறதுல ஒன்று வந்து கேபிள் கனெக்ஷன், அண்டர் கிரவுண்டு கேபிள் போட்டிருக்கிறோம். இன்னொன்று வந்து மழை தண்ணி போகிறதில் போட்டிருக்கிறோம். அப்போ வந்து மழை நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் அது ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே ட்ரை ஆகிடும். வீட்டிலேருந்து உபயோகப்படுத்துகிற தனி லைனில் 10 அடிக்கு கீழே நிலமட்டத்துக்கு கீழே பதிச்சு அது தனியாக 1 ஏக்கர் போயிங்க. அங்கே வந்து வாட்டர் சுத்திகரிப்பு, அதாவது தண்ணி வந்து சுத்திகரிப்பு செய்து அதை செடிகளுக்கு பாய்க்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது சுகாதாரத்துக்கு வந்து ரொம்ப ஏற்ற இடமா இருக்குங்கிறதையும் நான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஏற்படுத்தப்பட்டதல்ல. இயல்பாக இந்த இடத்துக்கு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவினாஷி ரோட்லேருந்து இந்த இடம் வந்து 52 அடி மேலே உயரம் 52 அடிங்க. நீங்கள் அது இப்போ நாங்கள் ரியல் எஸ்டேட் விற்பனைக்காக சொல்கிறோம்னு இல்லாமல் யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மிஷின் வந்துருச்சு இப்போல்லாம். பார்த்தா 1 மணி நேரத்தில் சொல்லிடலாம் அவினாஷி ரோட்டுக்கும் கார்த்திபுரத்துக்கும் எவ்வளோ லேண்ட் ஹைட் அப்படின்னா நாங்கள் வச்சு பார்த்துட்டோம். 53 அடி மேலே இருக்கு. காற்று வந்து அவினாஷி ரோட்லேருந்து இங்கே வரும்போது எவ்வளோ 2 மாடி கட்டடமே சுற்றி வர கட்டினா கூட கார்த்திபுரத்துக்கு காற்று நல்ல காற்று வரும். உயரம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அது இயல்பாக இந்த இடம் அமைஞ்சது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்னதான் நம்ம அமைச்சாலும் என்னதான் நம்ம செலவு பண்ணாலும்
அதுக்குன்னு ஒரு அம்சம் வேணுமோ, அமைப்பு வேணும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து கார்த்திபுரத்துக்கு நல்லாவே இருக்கு. ஒண்ணு. 2வது 4 பக்கம் ரோடு இருக்கிறது ஐதீகமா வந்து பார்க்கும்போது, அரசனுடைய அரண்மனை தான் வந்து 4 பக்கம் ரோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க நகரை சுத்தி 4 பக்கம் ரோடு இருக்குங்க. இங்க 2000 பேர் குடியிருக்கிறவங்க 2000 பேர் மன்னர்கள தான். அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைங்க. இப்போ நான் ஒரு சாதாரண நபரா வந்து லேண்ட் வாங்க வரேன் அப்படின்னும் பொழுது, மக்கள் எப்படி சார் ஃபீல் பண்றாங்க? விலை கூடன்னு ஃபீல் பண்றாங்களா? கம்மின்னு ஃபீல் பண்றாங்களா? இல்ல சரியான விலைன்னு ஃபீல் பண்றாங்களா? டவுன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் விலை அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? டவுன்ஷிப் வந்துங்க ரூ. 1 2 கூட இவ்வளவு செலவு பண்ணும்போது, ம். ஒரு பொருளுக்கு வந்து நீங்க வேல்யூ ஆடட் அதாவது செலவு எக்கச்சக்கமா பண்ணும்போது, ம். விலை கொஞ்சம் ஏற்றம் இருக்கத்தான் செய்யும். ம். அது இல்லாம வந்து நீங்க பணமே இல்லாம இது எப்படி இதை செய்ய முடியும்? கரெக்ட். அதுக்கு உண்டான விலை தான். அதிகபட்ச விலைங்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். ம். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 100 சைட் போட வேண்டிய இடத்துல நாங்க 85 சைட் தான் போட்டிருக்கோம். ம். ஏற்கனவே டிடிசிபியில் ஒரு ரூல் இருக்கு. 32% தான் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 32%க்கு மேல நம்ம உபயோகப்படுத்திக்கணும். 46% விட்டுருக்கோம். அப்பா! அப்ப அந்த காஸ்ட் எங்க போகும்? ம். டிஃபரன்ஸ் வந்து இடத்து மேல தான் வரும். ஓகே. சரி எதுக்காக அந்த மாதிரி செய்றோம்? மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும், ஸ்பேசிஸா இருக்கட்டும், காற்றோட நல்லா இருக்கட்டும், ம். வீட்டுக்கு முன்னால எல்லாம் செடிகள் வரட்டும், லான் வரட்டும், ம். மரங்கள் எக்கச்சக்கமா வச்சாலும் டிராஃபிக்கில் நாளைக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டுங்கிறத பண்ணியிருக்கிறோம். ம். அப்போ அதுக்கு உண்டான காஸ்ட் இருக்கு. ம். அண்டர்கிரவுண்ட் சிவேஜ் வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேயே வந்து 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு தான் போடுறாங்க. ம். அதை வந்து இப்போவே நாங்கள் செஞ்சிட்டோம். அந்த மேலே உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நாங்கள் அந்த ட்ரெஞ்சுக்கு போடுற மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா வரும். இந்த ட்ரெஞ்சுக்கு போடுற மூடி மட்டும் ஓகே. நீங்கள் 20 கோடி ரூபா இருந்தால் பெரிய பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டே போகலாம். பண்ணிக்கலாம். ஆமா. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணி இதை பணத்தை வந்து நல்ல முறையை பயன்படுத்தி, ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து இது செய்ய முடியாது. ம். தனிப்பட்ட ஒரு வீடு வாங்குறவரை இது ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது செய்ய முடியாது. 2000 பேர் சேர்ந்து ஒரு யூனிஃபார்மாக இது அமைய முடியாது. ம். ஏன்னா எல்லாத்துக்கும் பல்வேறு தொழில் இருக்குது. ம். இந்த மாதிரி ஒரு நகரம் அமையிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக இது அதிக விலையை கண்டிப்பாக அதிக விலை கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி ஒன்று உருவாக்கணும்னா இதோட வந்து ஒரு 25% 50% கூட போட்டால் தான் இந்த மாதிரி நகரம் உருவாக்க முடியும். மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு நகரம் உருவாக உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இவ்வளோ 200 காரணம் ஏக்கர் என்னன்னு கிடைக்கிறதே கேட்டீங்கன்னா, பெரிய விஷயம். இது வந்து நிலம் வந்து இதுக்கு ரா மெட்டீரியல் வந்து லேண்டுங்க. ம். அந்த லேண்டு யார்கிட்ட இருந்து வாங்கினோம்? விவசாயிகிட்ட இருந்து வாங்கினோம். அவங்கெல்லாம் விலை ஏறுறதுனாலையும் யார் யார் வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வித்துட்டாங்க. ம். 25 வருஷமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக விலை ஏறணுன்னே இது நல்ல விலை, இது நல்ல விலைன்னு எல்லாம் வித்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னா, விலையை பற்றி கவலை இல்லை, நம்மகிட்ட பூமி இருக்கட்டும்னு சொல்கிறவங்ககிட்ட தான் இடம் இருக்குது. ம். 2வது வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாங்கி போட்ட இடம் இருக்குது. அவங்க தொழிலுக்காக வாங்கி போட்டிருக்காங்க, விற்க மாட்டாங்க. அதே மாதிரி லேண்ட் ஓனர்ஸுடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி வெளிநாடு போய் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது விற்கணுங்கிற அவசியம் இல்லை. ம். அதனால் உங்களுக்கு ஒரு 20 ஏக்கர் 10 ஏக்கர் ஒரு ஸ்கொயராக பிளாட் போடுறதே இனிமேல் வருங்காலத்தில் கோயம்புத்தூர் ரொம்ப சிரமமாயிடும். ஓகே. நீங்கள் அவுட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி போடலாம். பட் 10-20 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட நாளைக்கு வந்து எங்கள் ரேட்டு ஆயிடாது. ம். அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளலாம் கூட கார்த்திபுரத்தில் என்ன விலை இருக்குதோ அந்த விலை அங்கே கொடுக்க வேண்டியது வந்துடும். ஓகே. ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இந்த டைம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மக்கள் உங்ககிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நிலங்கள் வாங்கியிருப்பாங்களே சார், அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? ஒரு ஃபீட்பேக்கா என்ன சொல்லுவாங்க? இல்ல என்ன இது பண்ணியிருப்பாங்க? ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது முயற்சிங்க. ம். இது நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், ரொம்ப படித்தவங்களுக்கே வந்து இது புது கான்செப்ட் அப்படிங்கிறதுனால எங்களோட பேசினா தான் புரியும். ம். அந்த அளவுக்கு இதில் வந்து வேலைகள் இருக்குது. அது நிறைய பேர்த்தோட பேசுனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற பதில் வந்து, சார் ரியல் எஸ்டேட்டில் இப்படி இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. இது ஒன்றும் விலை அதிகம் இல்லை. எப்படி இதை பண்ணீங்கன்னு எல்லாம் பிரமிச்சு போய் தான் போகிறாங்க. ம். இங்கே உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னாலே வெளிநாட்டினுடைய ஒரு ஃபீலை கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த டவுன்ஷிப் அப்படிங்கிறது உருவாக்குறதோட நோக்கம் கரெக்ட். அது வந்து சரியாயிருச்சு மக்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கலாம்ல சார்? கண்டிப்பாக.
சார் மக்களுமே பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வீடு வாங்குறவங்க, எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படிங்கிற லெவல்ல இருந்து தாண்டி போய் ஒரு லக்ஸரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு கம்ஃபோர்ட் எதிர்பார்க்குறாங்க. எங்க வீட்ல இருந்து எட்டி பார்த்தா எனக்கு பார்க்க நீங்க சொன்ன மாரி ஃபாரின் மாரி இருக்கணும். ஒரு டவர் தெரியணும். ஒரு பிளே கிரவுண்ட் பெருசா இருக்கணும். ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும். நடந்து போற தூரத்துல வந்து தியேட்டர் இருக்கணும்னு எல்லாமே மக்கள் விரும்புறாங்க. இந்த அமெனிட்டீஸ் வந்து ஒரு டவுன்ஷிப்குள்ள நானே பார்த்தேன் வெளிய வரும்போது ஒரு பெரிய டவர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது பார்க்கறதுக்கு வந்து அந்த டவுன் ஹால்ல இருக்க மாரிலாம் டவர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எதுக்கு சார்? இதெல்லாம் வந்துங்க மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு செடியில் பூ இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு நீங்கள் கேட்க முடியுமா? புரியுது. அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நகரை வந்து ரொம்ப நேசித்து நான் பண்ணுறதுனால நான் ஒன்று சொல்கிறேன். ஈவினிங் 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளேங்க எங்கள் நகர் வழியாக ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு ஒரு 6லேருந்து 10 விமானங்கள் போகுதுங்க. கொஞ்சம் தாழ்ந்து போகுது. குழந்தைங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க, நாமளும் அதை பார்க்குறோம். பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ உலகத்திலே வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒன்று அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணதுன்னா ஃப்ளைட் போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட் ஏறி இறங்குறது வந்து நீங்கள் இப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் போனால் கூட ஒரு ஃப்ளைட் ஏறுதுன்னா திரும்ப பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திபுரத்துலேருந்து பார்த்தா 8 விமானத்தை போகும்போது குழந்தைகளுக்கு நாளைக்கு நம்மள ஏரியா மேலே பார்க்கும்போது 1% நம்மளுக்கு மனம் வந்து டென்ஷன் குறையும், சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுனால காற்றோட்டம் நல்லா இருக்குது. பார்க்குக்கு நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். லைட் பண்ணும்போது என்னன்னா உள்ள ஒரு நீங்கள் வேலையை முடிச்சு நகருக்குள்ளே வர்றீங்க, மனசு வந்து அங்கே வெளியில் எவ்வளவோ டென்ஷன் இருக்குது, உள்ளே வரும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகிறீங்க, போகும்போது உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், இன்னும் செய்வோம். நீங்கள் பார்த்ததோடு நாங்கள் விட்டு போட்டு போகிறதில்ல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எய்மாக நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்க சொல்லும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மக்கள் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்ன்ட்டு. அப்போ நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வந்திருப்பீங்களே சார், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு லேண்ட வந்து லேஅவுட் போட்டா வித்தா போதுங்கிற ஒரு காலகட்டம் ஆரம்பிச்சு, மக்களுக்கு இவ்வளவுலாம் கூடுதலா நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நாங்கள் முதல்ல இருந்து அப்படிதாங்க. நாங்கள் 45 வருஷமா 4 ஏக்கரில் பிளாட் போட்ட காலத்திலேருந்து 2 ஏக்கர் போட்டிருக்கிறோம். 1000 ஏக்கர் கோயில்பட்டியில் ஒரு நகரையை நான் நிர்மாணிச்சிருக்கிறேன். 30 வருஷம் அந்த நகருக்குள்ளேயே இருந்திருக்கிறேன். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் தூத்துக்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கோயில்பட்டி கேட்டு பாருங்கள். நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்டு கூட கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுத்து, தற்போதைய முதல்வர் தான் வந்து அதை துணை முதலமைச்சர் அந்த போது நீக்கி வச்சிருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடம் கொடுத்தோம், ஃப்ரீயாக இடம் கொடுத்தோம். 8 ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வாங்கின வேலைக்கு இடம் கொடுத்தோம். எனக்கே அங்கே வந்து பொறியியல் கல்லூரியும் கலைக்கல்லூரியும் அங்கே இருக்குது. 1000 வீடுகள் வந்துருச்சு. ஆனால் அது நீங்கள் 25 வருஷம் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்புதரான காடு தான். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் கோயில்பட்டிங்கிறது வந்து ஒரு எல்லாம் அந்த ஊரையே நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம்னா, கோயம்புத்தூர் வந்து நாங்கள் எந்த மாதிரி செய்வோங்கிறது நினச்சி பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை தனித்துவமாக வச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா தனியாக ஒரு ஆள் இடம் வாங்கிட்டு அதை செய்ய முடியாது. இப்போ அந்த நகரோட தேவைகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க சொன்னீங்களே ரேஸ் கோர்ஸ் இருந்தது, இதுதான் இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய ரேஸ் கோர்ஸ்கள் ஏன் உருவாகணும்? அப்பப்போ அங்கங்க வாங்கி வீடு கட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி இருக்கணும்? சரி, அப்போ நீங்கள் ஒரே காரில் போக வேண்டியதானே, பழைய கார்லேயே போக வேண்டியதானே. நீங்கள் அப்புறம் காரை மாற்றிட்டே இருக்கிறீங்க, மாடர்னான காருக்கு லக்ஸரியஸான கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் அப்படி தாங்க. துணியிலிருந்து ஆடை அலங்காரத்திலிருந்து செருப்புலேருந்து எல்லாமே மனிதன் மாறிட்டான். மாறும்போது அவனுக்கு எல்லாமே நல்லது தேவைப்படுதுங்க. காரணம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. அப்போ வெளிநாடு போகும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நம்ம ஊரில் நல்லா தான் இருக்குது, ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, வீதி சரியில்லை. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு வீதியில் பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த கலருக்குன்னு முதல் பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. எந்த கலர் அடித்தா கவர்மெண்ட்டுக்கு என்ன, எது போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கினா அவங்க சொல்கிற கலர் அடிக்கணும் அப்படின்னு. அது இன்றைக்கி தான் எங்களுக்கு புரியுது. ஓகே. இப்போ சிங்கப்பூர்லன்னு நான் நினைக்கிறேன், ஒரு கட்டடம் உங்கள் கட்டடம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட்டடத்தை கட்டி பெயிண்ட் அடிக்க முடியாது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கே அவங்க வந்து இந்த கலர் ஷேடு காட்டி பர்மிஷன் வாங்கி தான் பெயிண்ட் அடிக்க முடியும். ஓகே. நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும்போது நீங்கள் செக்கச்சவைன்னா ரெட் கலர் கருப்பு கலர்லேயே ஒரு கட்டடத்தை கொண்டு வர முடியாது. அப்போ எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறத வந்து 20 வருஷத்துக்கு முந்தைய அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ ஏன் வந்து கார்த்திபுரத்தை பற்றி இன்னும் ஒரு தயக்கம் நிலவுதுன்னா, ம். அந்த லெவலுக்கு நம்ம மனசு இன்னும் வரல. யோசிக்க முடியல. யோசிக்க முடியல, வரல. ம். ஏன்னா நம்ம பல பரம்பரையாக பழகிட்டோம். அந்த பழக்கத்திலேருந்து நம்ம மீறி யோசிக்கணும். ம். எதுக்காக இந்த மாதிரி இடம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் 75% செலவழிக்கக்கூடிய ஒரே இடம் தான் வீடு தான். ம். அந்த வீட்டில் வந்து வாங்கி எல்லா பொருள்களையும் நல்ல முறையில் செலவு பண்ணி கேட்டு வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க. கேட்டுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது உங்கள் இடம் இல்லை, ம். இது வேலை வந்து பஞ்சாயத்துது, கார்பரேஷனுது, கவர்மெண்ட்டுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வெளியே நல்லா இருக்கணும், நம்ம வீதி நல்லா இருக்கணும், வீதியை தாண்டி நம்ம நகரம் நல்லா இருக்கணும். நம்ம நகரம் நல்லா இருந்தால் தான் நம்ம மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட்னு மாறி தமிழ்நாடுன்னு போகும். ம். அந்த மனநிலை வளரணும். ஓகே. ஏன்னா வெளியில் வந்து ரோட்டில் உங்கள் வீட்டுக்கு வர வழியில் முள்ளு செடியாகவும் கல்லும் குப்பையும் புகையும் இருந்தால், ம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் லக்ஸரியாக இருக்கிறதுல என்னை பொறுத்தளவு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே. இப்போ வீதியும் சேர்ந்தது தான் வீடுங்க. வீடு சேர்ந்தது. வீடு வீடு மட்டும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது நீங்கள். இப்போ இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு விலை ஏறாதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. அப்படி கிடையாது. விலை ஏறதும் ஒரு காரணம் தான். விலை கண்டிப்பாக ஏறுங்க. ம். விலை வந்து 100க்கு 100% வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு இறங்குற அன்னைக்கே வந்து இங்கே இந்த ஏரியா என்னடதுன்னு நான் சொல்ல, எல்லாமே 2 மடங்கு விலை ஏறிடும். ஓகே. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் வைங்க சார். அதுல வந்து ஒரு 100-200 வீடுகள் வந்ததுக்கு பிறகு அங்கேயும் பார்க் இருக்கும். சின்ன சின்னதா பார்க் உருவாக்கி இருப்பாங்க. அந்த அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க்கை வந்து நிர்ணயிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு 200 ஏக்கர் ஒரு டவுன் உருவாக்கிட்டீங்க. பார்க் வருது, ஏதோ நிறைய அம்யூனிட்டிஸ் கொண்டு வரீங்க. இதெல்லாம் யாரு வந்து பார்த்துப்பா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு நாங்களே மெயின்டைன் பண்ணிடுவோம். ம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி ம். இந்த மெயின்டெனன்ஸுக்கு என்ன ஏதுங்கிறத அவங்க பார்த்துக்கணும். ம். இது கார்பரேஷனோட சேர்த்த போதுங்க. புரியுது. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்பரேஷனோட சேரும்போது ஆல்ரெடி நகர் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் இது பார்த்துக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ம். சரி, அப்படி பார்த்தா ரேஸ் கோர்ஸ் யார் பார்த்துக்கிறாங்க? ஆர்எஸ்புரத்தை யார் பார்த்துக்கிறா? காந்திபுரத்தை யார் பார்த்துக்கிறா? ம். ஒருத்தரும் பார்த்துக்கல, கார்பரேஷன் பார்த்துக்குது. ஓகே. அதே மாதிரி தான் இந்த நகரம் அப்படிதான். ம். வளர்த்தி கொண்டு போக வரைக்கும் தான் கஷ்டங்க. ம். வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் குப்பையை போடுறதில்ல, யாரும் போடுறதில்ல, அதனால நீங்கள் போடுறதில்ல. ஆமா. அதே மாதிரி தான் இந்த இடம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் எல்லா குடியிருப்புக்காரரும் வந்து அதை ரசித்தாங்கன்னா அவங்களே வந்து முன் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் சுத்தம் பண்ணாலே இடம் சுத்தமாயிடும். கார்த்திபுரம் யாருக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மக்களுக்கு இது சரியா இருக்கும் நீங்க அப்படி? இது எக்கனாமிக்கலி அதாவது வந்துங்க எது சரியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இல்ல நான் கேட்கிறேன் சார். இப்போ மனசு பொறுத்தாங்க. ஆ. இது வந்து மனம் சார்ந்த விஷயங்க. ரசிக்கிறதுங்கிறது மனம் சார்ந்த விஷயம். 50 இடத்துல உங்களுக்கு லேஅவுட் இருக்கலாம். நீங்கள் எங்கே குடியிருக்க போகிறீங்க? எந்த லேஅவுட் நல்லா இருக்குதோ அங்கே தானே குடியிருக்க போகிறீங்க. 50ல இருக்க முடியாதுல்ல. ஆமா. 50 அப்ரிசியேஷன் சொல்லுவீங்க. இது அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க வந்து குடியிருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். இங்கே இருந்து தொழில் பண்ணிங்கன்னா தொழில் பெருகும். மோசமான இடத்துலேருந்து தொழில் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனசு தான் உங்களுக்கு வரும். ஓகே. நான் திரும்ப அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு தனி ஸ்டேட்டஸுங்க, தனி கம்யூனிட்டி, தனியான பழக்க வழக்கங்கள் தான் மனிதனை வந்து மேம்படுத்தும். ம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது வந்து பணக்காரர் தான் வாங்கணும் அப்படின்னுலாம் கிடையாது. இன்றைக்கி ஐடியில் வந்து 2 லட்ச ரூபா சாஃப்ட்வேரில் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க. அவங்க 100 சைட் வேணும்னு நினைக்கிறது இல்லை. படித்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இருக்கிற ஒரு இடம் நம்ம குழந்தை நல்லா வரணும், நம்ம நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இது ஏற்ற இடம் தான். ஒருத்தர் வந்து 100 கோடி ரூபா இருந்தால் அவங்க மனசளவில் பணக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு கிராமப்புறத்தில் கூட வாழலாம். அவங்க மற்றதை பற்றி நினைக்காம வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் வாழலாம், பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இதை விரும்பலை. சாதாரணமாக இன்றைக்கி படித்த பசங்க அதே மாதிரி தொழிலதிபர்களையும் வருங்காலத்து சந்ததி எல்லாமே இதைத்தான் விரும்புகிறாங்க. இது ஒன்றும் தப்பான பணம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இது ஒரு தவறான முதலீடு ஒன்றும் கிடையாது. நிலம் எப்பவுமே வந்து நிலமோட அப்ரிசியேஷன் ஆகுங்க. ஆகும். ஒரு வேல்யூ தான், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்போ ரேஸ் கோர்ஸில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சென்ட் விற்கிது அப்படின்னா எல்லாரும் நாளைக்கு காலையில் 2 கோடினா உடனே எல்லாரும் விற்க போகிறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஓ, நம்ம குடியிருக்கிற வீடு இந்த அளவுக்கு விலையேறிடுச்சா,
அந்த சந்தோஷத்தை இந்த இடம் கொடுக்கும். ஓகே. இப்போ டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இருக்கா சார்? கோயம்புத்தூர்ல நீங்க சொன்னீங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துல 3 லட்சம் புது குடும்பங்கள் உள்ள வரப்போகுது. ஐடி நிறுவனங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. இந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா? 10 வருஷத்துக்கான டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. 4 பக்கம் விரிஞ்சு போயிருங்க. ம். இந்த பக்கம் அன்னூர் வரைக்கும் போகும். ம். போகும், இடங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பா போகும். அதுக்காக ரோடு அகலம் வேணும். ரோடு ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் குறைபாடா இருக்கு. ம். ரோடு அகலங்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சென்னையில் எப்படி இங்கே 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமோ ம். அந்த ஒரு நிலைமை கோயம்புத்தூரில் ஏற்பட்டுடும். இது காலத்தில் தவிர்க்க முடியாது. ஓகே. சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார் நாங்கள் நிறைய லேஅவுட்ஸ் போய் பார்த்துருக்கோம். பட் நாங்கள் வெளியிருந்து வந்து பார்க்கும்போதே இது ஒரு ரியலாக ஏர்போர்ட் லுக்கில் இருந்தது. அந்த 80 ஃபீட் ரோடு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரன்வே மாதிரி தான் இருந்தது பார்க்கறதுக்கு பெருசாக. இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குல்ல சார், இவ்வளோ பெரிய ஒரு விஷன் இருக்கு. இந்த விஷன் ஒரு ரிஸ்கான விஷன் தான். பட் இதை எப்படி போல்டாக எடுத்தீங்க? ஒரு ஃபைனல் கொஸ்டின், எப்படி இது போல்டாக என்னை பொறுத்தளவு இது ரிஸ்க் கிடையாது, கால்குலேஷன் தான். ரிஸ்க்குக்கும் கால்குலேஷனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ரிஸ்க் எடுத்து ஃபெயிலியர் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம். அதுக்கு பேர் தான் ரிஸ்க்குங்க. இது அப்படி இல்லை. இது இடம் நம்ம நல்லா பண்ணுறோம். மக்கள் கோயம்புத்தூர் பீப்புள் வந்து வாங்கக்கூடிய தகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் படித்தவங்க குடும்பங்கள் நிறைய இருக்குது. எல்லோரும் கோயம்புத்தூர் வர்றாங்க. வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்களும் கோயம்புத்தூரை விரும்புகிறாங்க. இன்னும் எங்கேயோ இந்த இடம் வந்து எங்கேயோ போக வேண்டிய இடத்துல இருக்கும்போது இது வந்து என்னை பொறுத்தளவு இது பேர்டன் வேணால் நம்ம ஒரு தனி ஆளுக்கு உண்டான வெயிட்டுன்னு வேணால் நான் சொல்லுவேனே தவிர இதில் ரிஸ்க் ஒன்றுமே இல்லைங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. கார்த்திபுரம் ஒரு மிகப்பெரிய நகரமாக உருமாறும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும்போது இது கார்த்திபுரமா, நாங்கள் பார்த்த இடத்த விட இவ்வளோ அழகாக மாறி இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நாங்களே நிச்சயமாக சொல்லுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடம் பார்க்கோம், இது எல்லாமே வரும்னு சொல்லி வித்த இடங்கள் இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்க ஒரு டவுன்ஷிப் ரெடியா இருக்கிற ரெடி டு மூவ் டவுன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் சார். அதுக்கான எஃபர்ட் நீங்க முன்னாடி எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்பவே சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.